நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ராகுல் காந்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஆயுத்தமாகி வருகிறார். அவர் தனித்து களமாட வேண்டுமா அல்லது கூட்டணி அமைத்து களமாட வேண்டுமா என்று பொதுமக்களிடம் கேள்விகளை முன்வைத்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. தனித்து நிற்கல, வார்த்தைகள் கம்மிங்க. சீமானை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அவர் வந்துட்டார். இவர் அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை. வெளியே மக்கள்கிட்ட கருத்துக்களை பகிரணும், பேசணும். தங்களுடைய கருத்துக்களை விட அவருடைய தனித்திறமையை வெளியே காட்டணும், சொல்லணும். கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 26 அமைச்சர்லாம் தனித்து போட்டி விட்டால் தான் அவருடைய பலம் என்னன்னு தெரியும். பலம் பலவீனம் அல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க எல்லாருமே, கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது வந்த ஸ்பீட்லேயே காணாமல் போயிடுறாங்க. அதனால் இவர் தனியாக ஆரம்பித்து வச்சாருன்னா அதோட ரிசல்ட் தெரியும். தனித்து போட்டியிட்டால் தான் அவருடைய பலவீனம் தெரியப்படுத்த முடியும் வெளியே. இப்போ ஒரு நடிகர் ஒரு கட்சிக்கு வரும்போது அவர் தனிச்சுன்னா தான் அவனுடைய எவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட முடியுங்க. வெற்றி விவரம் அப்போ தான் தெரியும். இப்போ நம்ம கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணியுடைய இது கம்பேர் பண்ண முடியாது. தனித்து இருந்தால் தெரியும். தளபதி தனிச்சு நிற்கணும். 2026 முதல்வர் பதவியை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு எங்களோட பொறுப்பு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் அமைப்புல இந்த போஸ்டர்ல பேப்பர்ல வர்றதெல்லாம் திராவிடம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம்னா திராவிடத்தை கையில் வச்சிருக்க ஒரு பேரமை பேரானா அது இயற்கையை மட்டுமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான பனிமலை வெயில் காற்று ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன நிற மொழி பார்க்காது. இதுதான் தந்தை பெரியார் விரும்பின திராவிடம், பேரறிஞர் அண்ணா விரும்பின திராவிடம், பெரிய இந்த வரைக்கும் இருக்கிற அடிமட்ட தலைவர்கள் விரும்புகிற திராவிடம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் 26 ஆட்சி அமைப்போம், சென்னை சேஞ்ச் அண்ட் கோட்டையினுடைய சிவப்பு கம்பளம் எனக்கு விரிக்கப்படணும், அவர்கள் ரசிகர்களோட ஆதரவோடு அவர் களம் இறங்கியிருக்காரு. இன்னும் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் தனிச்சு நின்னாலும் சரி, கூட்டணி போட்டாலும் சரி, இப்போ அவர் எடுக்கிற முடிவுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் தலை வணங்குவாங்க. தனித்து நிற்கணும்னு நான் ஆசைப்பட்றோம். தனித்து நின்று வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா 3வது அணி உருவாகினா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அதனால் 3வது அணி உருவாக்க நாங்கள் வாழ்த்து தெரியும். விஜயனா சிஎம்மாவை வாழ்த்து தெரிகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.